தேசிய இனத்தைச் சேர்ந்தவர்கள். அந்த தேசிய இனத்திற்கான உணவுகள், குஜராத்திகளுக்கு ஒரு உணவு இருக்கிறது, வங்காளிகளுக்கு ஒரு உணவு இருக்கிறது, மராட்டியர்களுக்கு ஒரு உணவு இருக்கிறது, ராஜஸ்தானியர்களுக்கு ஒரு உணவு இருக்கிறது. இப்படி அப்போ தமிழர்களுக்குன்னு ஒரு உணவு இருக்கிறது. இந்த தமிழருடைய உணவுகளை நீங்கள் சாப்பிட வேண்டும். அந்த தமிழர்களுடைய உணவிலேயே பல பிரிவுகள் இருக்கிறது. தொழில் சார்ந்த பிரிவுகளாக அது இருந்தது. இப்போ தறி நெய்யக்கூடிய ஒரு பிரிவு இருக்கிறது. முதலியார்கள் அதிகம் தறி நெய்வார்கள். அவர்களுக்கென்று ஒரு உணவு இருக்கிறது. செட்டியார்களுக்கென்று ஒரு உணவு இருக்கிறது. கவுண்டர்களுக்கென்று ஒரு உணவு இருக்கிறது. இப்போ நாமக்கல், இந்த பக்கம் திண்டுக்கல், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் போன்ற மாவட்டங்களில் காலையில் எழுந்தவுடன் வெளியில் மஞ்சள் தெளிப்பார்கள், சாணம் தெளிப்பார்கள், மஞ்சள் தெளிப்பார்கள், கூழ் குடிப்பார்கள், கம்பங்கூழ் குடிப்பார்கள், கேழ்வரகு கூழ் குடிப்பார்கள். அது ஒரு உணவு பழக்கம். ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு உணவு பழக்கம், ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு உணவு பழக்கம். இது ஏன் இப்படிப்பட்ட உணவு பழக்கம் ஏற்பட்டது என்று சொன்னால், ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு பொருள்கள் மிகுதியாக விளையும். அந்த பொருள்களை பிரதானமான உணவுகளாக எடுத்துக்கொள்வார்கள். உழைப்புக்கேற்ற உணவு, உணவே உழைப்பை பொறுத்ததுதான். அப்படி வாழ்ந்த ஒரு பண்பாட்டு சிகரமாக விளங்கிய தமிழகத்தில் இன்றைக்கு பன்னாட்டு கம்பெனிகளின் வருகையால் உணவு பழக்கம் மாறி போய்விட்டது. இந்த பானிபூரின்னு ஒன்று வந்திருக்கு. தமிழ்நாட்டிற்கும் அதற்கும் என்ன சம்பந்தம்? நமக்கு தெரிந்ததெல்லாம் உளுந்த வடை, ஆமை வடை, வாழைக்காய் பஜ்ஜி, போண்டா, இதுதான். இந்த பானிபூரி, பேல்பூரி, கச்சோடி இதெல்லாம் நமக்கு உணவு பழக்கங்களா என்றால் இல்லை. இதெல்லாம் இல்லை. சப்பாத்திக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? நாம் சோறு சாப்பிடுவோம், சுடுகஞ்சி சாப்பிடுவோம், பழைய சோறு சாப்பிடுவோம். இதுதான் நம்முடைய பழக்கம். இட்லி சாப்பிடுவோம், இடியாப்பம் சாப்பிடுவோம், தோசை சாப்பிடுவோம். இதுதான் நம்முடைய பழக்கம். சப்பாத்தி, பூரி, பரோட்டா இவைகளுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? வெள்ளைக்காரன் இந்த நாட்டை ஆள வரும் பொழுது அவனுக்கான உணவு பழக்கத்தை உள்ளே கொண்டு வரும்போதுதான் வந்ததுதான் பிஸ்கெட், ரொட்டி, பன்னு, பொறை, ரஸ்கு இவைகளெல்லாம் இன்றைக்கு நம்முடைய உணவுகளாக மாறிவிட்டது. வெள்ளைக்காரன் போய்விட்டான். வெள்ளைக்காரன் உணவுகளும் அவனுடைய பழக்க வழக்கங்களும் இன்னும் போகவில்லை. இதுதான் பிரச்சனை. எது வேண்டுமானாலும் மாறலாம். ஆனால் உன்னுடைய உணவு மாறினால் உன் உடல் பாதிக்கும். வேறொன்றுமே இல்லை. உன்னுடைய உணவு மாறினால் உன்னுடைய உடம்பு பாதிக்கும், உன்னுடைய உயிரே பாதிக்கும். ஒரு இனத்தையே அழிக்கக்கூடியது உணவு. உன்னை ஒன்றுமில்லாமல் செய்துவிடும். உன் உடலை அழிக்கக்கூடியது. மாற்று உணவு என்பது விஷம்தான்.